Daily. Taste the Daily. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்தை நிறுத்தாததை குறித்து பயணி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியான நிலையில் தற்காலிக ஓட்டுநர் பணி நீக்கமும் நடத்துனர் பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவராமகிருஷ்ணன். சிவா, வணக்கம். முழு விவரம் என்ன? வணக்கம் கனிமொழி. பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்காது என்று கூறி பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு பேருந்தின் கதவை மூடி பயணிகளை 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடக்க வைத்த அரசு பேருந்து ஓட்டுநர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்த பேருந்தின் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேருந்து நிலையம் புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருவதால் பேருந்து நிலையம் மூடப்பட்டு தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பேருந்துகள் செயல்பட்டு வருகிறது. தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படும் பேருந்துகள் மூடப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்தில் நின்றுவிட்டு பயணிகளை ஏற்றி இறக்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் திருப்பத்தூரிலிருந்து பொன்னமராவதிக்கு செல்லும் திருப்பத்தூர் பணிமனைக்கு சொந்தமான 13ஆம் எண் பேருந்தின் ஓட்டுநர் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் பேருந்து நிற்காது, புதுக்கோட்டையில் தான் நிற்கும் என கூறி பயணியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பேருந்தின் கதவை மூடி ஓட்டி சென்றுள்ளார். இதனால் 10க்கும் மேற்பட்ட பயணிகள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அலைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இது குறித்த வீடியோ தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தற்காலிக பேருந்து ஓட்டுநரான செல்லையா பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் நடத்துனர் ஆண்டிசாமி பணியிடை நீக்கம் செய்து காரைக்குடி மண்டல அரசு போக்குவரத்து கழக பொதுமேலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். மேலும் பணி நடைபெற்று வரும் பொன்னமராவதி பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல வழிவகை செய்யப்படும் என பொன்னமராவதி பேரூராட்சி தலைவர் சுந்தரி அழகப்பன் தெரிவித்துள்ளார். கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி சிவராமகிருஷ்ணன். Taste the Daily.